ரீசெண்டாக வந்து நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இஸ்ரேல் பயணம் போயிருந்தாங்க இல்லையா? அதில் வந்து விவசாயம் உட்பட 27 ஒப்பந்தங்கள் வந்து இஸ்ரேலிடையே கையெழுத்தாகியிருக்கு. ஸோ இந்த ஒப்பந்தங்கள் வந்து நம்முடைய இந்தியாவுக்கு நல்லது தானா? முதல்ல இந்த இஸ்ரேலோட சப்போர்ட் நம்ம தேவைப்படுது. பெரிய படைகள், பெரிய பிரச்சனைகள், பெரிய போர்கள் ஏற்படுறதுக்கான வழிகள், அவங்க விமான வழிகள் நம்ம கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இவங்களோட சப்போர்ட் கொஞ்சம் தேவைப்படுது. இந்தியா அதை நோக்கி போயின்னு இருக்குது. ஆனால் அது இல்லாமல் இந்தியாவோட வழியில் வந்து பொருளாதார நிலைகள் மாற்றத்துக்கு பொருளாதார வழிகள், அங்கேருந்து நிறைய கடன் வாங்க, நிறைய பணங்கள் கடன் வாங்க. ஏன்னா இஸ்ரேல் தான் பேங்க் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கடன் வாங்கக்கூடிய நிலைமை நமக்கு ஏற்படும். பொருளாதார நிலைமைகள் மாற்றங்கள் வர்றதுக்கோ, நல்ல ஒரு மாற்றத்தை, ஒரு செழிப்பான நிலைமையை எடுத்துகிட்டு போகிறதுக்கோ இதை கடன் வாங்கியிருக்காங்க. இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, தாராளமாக செய்யலாம். ரெண்டாவது, இஸ்ரேலோட ஒத்துழைப்பு தேவைப்படுது. உலக நாடுகளில் வந்து இஸ்ரேல் ஒரு பெரிய பங்கில் இருக்குது. அதனால் இஸ்ரேலோட ஒத்துழைப்பு நமக்கு தேவைப்படுது. ஒரு நல்ல ஒரு வழி தான்றதை சொல்கிறார்.